ஆசீர்வாதம் இருந்தால் யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. Praise the Lord. ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி அலைகிறான். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து அவன் மேற்கொண்டு தேவனுடைய தரிசனங்களையும் திட்டங்களையும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றாதபடி அவன் தாமதப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஊர் என்ற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைக்கப்பட்டவர் தான் ஆபிரகாம். ஊர். ஹல்லேலூயா. முதல்ல வேதத்தில் ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த ஊர் கல்தேரின் பட்டணத்தில் இருக்கிற ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். நாமெல்லாம் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படி ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய அழைப்பு எல்லாவற்றுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த ஆபிரகாமை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்கு அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் சாதாரணமான ஒரு மனிதன் தான். விக்கிரக ஆராதனையை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் தான். ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவனை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவனை அழைத்து 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நம்மிடத்திலே உண்டு. Praise the Lord. அவர் தாமதிக்கிறவர் அல்ல. ஆனாலும் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆபிரகாம் 100 வயதில் ஆசீர்வதிக்கப்பட்டார். 75 வயதில் அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தங்களை, உன்னை பெரிய ஜாதியாக்கி